ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Noor'sinterests. இன்றைக்கி நம்ம ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக் ரெசிபி எது பண்ணாலும் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு மாதிரி எக்கோட ஃபவுல் ஸ்மெல், அதாவது அந்த வெடுக்கடிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மெல் வரும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கில் ரெண்டு பக்கம் தெரியுதா உங்களுக்கு, இந்த பக்கமும் அதுக்கு ஆப்போசிட்லையும் ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள். ஸோ இதனால தான். ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எக் ரெசிப்பியில் எதுலேயுமே இந்த மாதிரி எக் ஸ்மெல் வராது. அதுக்கு நீங்கள் ஷார்ப்பான ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் கூட இங்கே கனமான ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா ஷார்ப்பான ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓரத்துக்கு அதை கொண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி, அதாவது இந்த ஸ்பூனை இந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சு தேய்க்க போகும்போது அது கட் ஆயிரும், ஸ்பூனில் அந்த இது வந்துடும். பாருங்கள், இந்த ஒயிட் கலர் போர்ஷன் இதுதான் எக்கில் நமக்கு அந்த ஃபவுல் ஸ்மெல் காஸ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டு பக்கம் இருக்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே எக்கு ரெசிபி எதுலேயுமே இந்த ஸ்மெல் வராது. முட்டை ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. இதில் முட்டை போட்டிருக்கமான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் எந்த எக் ரெசிபி பண்ணுறா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பக்கம் உள்ளதை நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஓரத்தில் கொண்டு வந்து கிண்ணத்தில் இப்படி தேய்ச்சிங்கன்னா ஸ்பூனை வச்சு உங்களுக்கு அது வந்துடும். இப்போ நிறைய பேரை அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறம் வடிகட்டுவாங்க. எப்படி நம்ம பிளெண்டரில் போட்டு அடித்தாலே இந்த ஸ்மெல் சேர்ந்து தான் அடியாகும். அப்போ நமக்கு இந்த ஸ்மெல் வரத்தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக ஒரு எக்காக கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி எடுத்துகிட்டு இந்த ரெண்டு ஒயிட் அந்த த்ரெட்டு மாதிரி இருக்கிற லேயரை நம்ம எக்லேருந்து எடுத்துட்டோன்னா ஸ்மெல் அடிக்கவே அடிக்காது. ஸோ இப்போ நான் இன்னும் கொஞ்சம் போர்ஷன் அதில் ஒட்டிகிட்ருக்கேன், அதையும் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ண போகும்போது சம்டைம்ஸ் எக்கு பிரேக் ஆகும். அதை பற்றி பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஏன்னா நம்ம திருப்பவும் நம்ம அதை மிக்சியில் போட்டு இல்லைனா பீட்டர் வச்சோம் நம்ம அடிக்க தான் போகிறோம். ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஒயிட் த்ரெட்டு மாதிரி இருக்கிறத நம்ம எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.